அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராசி மண்டலத்தோட கடைசி ராசியான ஞானத்துக்கும் இரக்கத்துக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய மீன ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராசியோட அடிப்படை என்னன்னா, மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியாக அமைஞ்சிருக்கு. இது ஒரு உபய ராசி, நீர் தத்துவம் கொண்டது. இதன் அதிபதி தேவகுருவான ப்ரஹஸ்பதி குரு பகவான் ஆவார். மனம் மற்றும் குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக சாதுவாக காட்சி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க மனசுக்குள்ளே ஒரு சமுத்திரமே ஓடிட்டுருக்கும். அளவற்ற இறக்க குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். இவங்களை யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சாவே தன்னிடம் இருக்கிற எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய வள்ளல் குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்குது. உதவின்னு சொல்லி யாரும் கேட்கவே வேண்டாம். கஷ்டப்படுறவங்கள இவர் பார்த்தாவே போதும். எங்கேருந்து தான் இவங்களுக்கு அந்த இறக்க குணம் வருமோ, எங்கேருந்து அந்த மனப்பான்மை வருமோ தெரியாது. இருக்கிறது உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்குது அப்படின்னா அவங்க கேட்டால் அந்த 10 ரூபாயும் கூட நீங்கள் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த மீனராசிக்காரங்க பணங்காசுக்கு தான் கிடையாதுங்க. ஒரு வண்டி வாகனமே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பெட்ரோலே கிடையாது இவங்களுக்கு போடுறதுக்கு. இருந்தாலும் சரி, ஒரு 100 ரூபாய்க்கு தான் அன்றைக்கி தான் பெட்ரோல் போட்டு வச்சுருக்காங்கன்னா சரி, ஒருத்தவங்க வந்து உதவிக்கு வண்டி கேட்குறாங்க, கொடுத்துருவாங்க. அப்போ நான் 4 மணிக்கு ஊர்லேருந்து வரேன்பா, என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னாலும் ஒரு 10 கிலோமீட்டர்னாலும் சரி போய் பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க யார் என்ன கேட்டாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என்ன வேலை கேட்டாலும் சரி, உதவின்னு என்ன ஒரு விஷயத்த கேட்டாலும் சரி செஞ்சுருவாங்க. இந்த மீனராசிக்காரர்களோட வீட்டில் எல்லாம் அவங்க மனைவிமாரோ இல்லை கணவன்மாரோ யாராக இருந்தாலும், எனக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கலையே, அடுத்தவங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற, அடுத்தவங்க ஒன்று சொன்னால் இப்படி ஓடுற, இப்படி செய்கிறேன்னு சொல்லி எந்த நேரமும் சண்டை வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க ஒரு பூச்சியை கூட அடிக்க மாட்டாங்க. பார்க்குறவங்கள, ஏப்பா உனக்கு கோவமே வராதா, நீ என்ன எப்போ பாரு சிரித்த மாதிரியே இருக்க, எப்போ பாரு அமைதியாகவே இருக்க அப்படிங்கிற கேட்கக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த மீனராசிக்காரங்க. இதில் சந்தேகமே வேண்டாம். இவங்களை பார்க்குறவங்க எல்லாருமே நல்லவங்கிறத தவிர வேறு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு நல்ல குணம் உண்மையிலேயே படைச்சவங்க இவங்க. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்ட்யூஷன்னு சொல்லப்படக்கூடிய உள்மன உணர்வு ரொம்ப அதிகம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு மனம் அதை காட்டி கொடுத்துரும், கணிச்சிடுவாங்க. இவங்க கற்பனை வளம் ரொம்ப அதிகம். கலை, எழுத்து, இசை, ஜோதிடம், ஆன்மீகம் இது எல்லாத்திலுமே இவங்களுக்கு இயல்பாகவே அதிக ஈடுபாடு இருக்கும். கடந்த சில நாட்களாக உங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குங்க. நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு, எனக்கு ஏன் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு மனசில் இந்த கவலை ஓடிக்கிட்டே இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னே உங்களுக்கு தெரியாது. குழப்ப மன அழுத்தத்தில் ஆழ்ந்துடுவீங்க. இந்த மீனராசிக்காரங்க எப்போவுமே மற்றவங்கள ரொம்ப சீக்கிரத்தில் நம்பிடுவாங்க. கடந்த சில நாட்களாக நீங்கள் உங்களை நினச்ச ஒருவரோ அல்லது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோ உங்களை ஏமாற்றிருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களை பற்றி அவதூறு பேசியிருப்பாங்க. முன்னாடி உங்ககிட்ட சிரித்து நல்லா பேசுவாங்க, பின்னாடி உங்களை பற்றியே போய் அவதூறு, தேவையில்லாதது, நீங்கள் செஞ்சது செய்யாததை பற்றியெல்லாம் இன்னும் சேர்த்து அதிகமாக 4 பிட்டை போட்டு விடுவாங்க. வேலை செய்கிற இடத்துல அதிகாரிங்க கிட்ட போய் இன்னும் பிட்டாக சேர்த்து போட்டு சொல்லி உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்குவாங்க. நீங்கள் செஞ்ச வேலையை கூட தான் செஞ்சதாக மாற்றி நல்ல பேரை வாங்கிக்குவாங்க. இந்த அதிகாரிங்க இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு சில நேரம் உண்மையாக வேலை செய்கிறவங்க தெரிய மாட்டாங்க. கூட இருந்து நல்ல ஜாலரா தட்டுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் கண்ணுக்கு தெரியும். அவங்களுக்கு யார் இந்த வேலை செஞ்சாங்க என்ன இதுன்னு கூட விசாரிக்க மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க. நான் தான் செஞ்சேன்னு வேற ஒருத்தர் சொன்னாலும் கூட அதை நம்பிட்டு அவங்கள தான் பாராட்டுவாங்க. மன உளைச்சல் நிறையா ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு. காசு பணம் இழந்ததை விட, காசு பணத்தால் வந்த கஷ்டத்தை விட நம்மளை யாரும் புரிஞ்சுக்கலையேங்கிற மனவேதனை உங்களை அதிகம் வாட்டும். நம்ம எவ்வளோதான் உண்மையாக இருந்தாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற வேதனை, மன அழுத்தம் உங்களுக்கு நிறையா இருந்திருக்கும். அலுவலகத்துலேயும் சரி, இல்லை தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, கடுமையாக நீங்கள் உழைச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கான கிரெடிட் உங்களுக்கு வந்திருக்காது. அதான் முன்ன சொன்ன மாதிரி அதிகாரிங்க கூட ஜால்ரா போட்டு யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். தேவையில்லாத மருத்துவ செலவுகளோ இல்லை வீண் விரயங்களோ நிறைய நடந்திருக்கும். கஷ்டத்து மேலே கஷ்டம், நோய்க்கு மேலே நோய். ஒருத்தருக்கு போனால் இன்னொருத்தருக்கு, வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு மாறி 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 மருத்துவ செலவு வந்திருக்கும். கழுத்து பிரச்சனை, வயிறு பிரச்சனை, காய்ச்சல், தலைவலின் ஏகப்பட்ட விரய செலவு நிறைய நடந்திருக்கும். திணறி போயிருப்பீங்க நீங்கள். வாழ்க்கையில் கஷ்டங்கிறது இயல்பு தானங்க.
ஆனால் மீனராசிக்கு எந்த காலகட்டத்தில் ரொம்ப கடுமையான சோதனை காலம்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனி மற்றும் அர்த்தாஷ்டம சனி காலம்னு சொல்லலாம். இப்போ மீனராசிக்கு 7.5 சனியோட தொடக்க காலம், அதாவது ஜென்ம சனி காலம் நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாக மீனத்துக்கு 7.5 சனி காலம், 4 சனி வரும் அர்த்தாஷ்டம சனி காலம், இது ரெண்டும் ரொம்ப சவாலாக இருக்கும். குரு மறைவு காலங்களில் குரு பகவான் 6, 8, 12 ஆகிய மறைவிடங்களில் சஞ்சரிக்கும் போது மீனராசிக்கு பொருளாதார நெருக்கடிகளும் செய்கிற காரியங்களில் தடைகள் ஏற்பட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உண்டாகும். நாம் ஒன்று நினச்சிட்ருப்போம், இந்த காரியத்தை செஞ்சிடலாம், குழந்தைக்கு ஃபீஸ் கட்டிடலாம், காலேஜ் சேர்த்திடலாம், இந்த இடத்துல பணம் கிடைக்கும், இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு திட்டம் தீட்டி இருப்பீங்க. ஆனால் அதில் எதுவுமே நடக்காது. கேட்டிருந்த இடத்துல பணம் கிடைக்காது, வங்கியில் கடன் கேட்டிருந்தா கடன் கிடைக்காது, கொடுத்த பணம் கிடச்சிரும்னு நினச்சிருப்பீங்க, அந்த பணம் கிடைக்காது. பையன் நிறைய மார்க் வாங்கிடுவான், இந்த கோர்ஸில் சேர்த்திடலான்னு நினச்சிருப்பீங்க, பையன் அதுக்கு தக்க மாதிரி நல்ல மார்க் வாங்கியிருக்க மாட்டான். நீங்கள் ஒரு கோர்ஸ் சொல்லுவீங்க, அவன் ஒரு கோர்ஸ் சொல்லுவான். இந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுல எதுவுமே நிறைவேறாமல் தடை மேலே தடையாக வந்து உங்களுக்கு ரொம்ப உளைச்சலுக்கு ஆளாக்கும். சனி பகவான் மீனத்துக்கு விரய சனியாகவும் ஜென்ம சனியாகவும் வரும்போது யார் உண்மையானவங்க யார் போலிங்கிறத உங்களுக்கு புரிய வைப்பாருங்க. அதுக்காக தான் இந்த கஷ்டம். இந்த கஷ்டத்தோட நோக்கமே அதுதான். இதை உங்களை தண்டிக்கிறதுக்கு இல்லை, உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சோதிக்கக்கூடிய கடவுள் என்றைக்குமே கைவிட மாட்டாருங்க. கவலையே படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. இனி வரும் காலங்களில் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த 4 விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ஜாமீன் கையெழுத்து போடுறது. யாருக்காகவும் எவ்வளோ நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி, பண விவகாரங்களில் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. அவங்க எவ்வளோ நெருக்கமான உறவினராக இருந்தாலும் சரி, எவ்வளோ உயிரான நண்பராக இருந்தாலும் சரி, இப்போ காலம் உங்களுக்கு தான் கெட்டிருக்கு. ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. 7.5 சனி காலங்கிறதால நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, யாரையும் சீக்கிரத்தில் நம்பிடக்கூடாது. ஆல்ரெடி சனி பகவான் காத்துக்கிட்டு இருக்காரு, நமக்கு எந்த விதத்தில் யார் மூலமாக எப்படி பிரச்சனையை கொடுக்கலான்னு சொல்லி. நாம் தான் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, அதிக பணத்தை கடன் கொடுக்குறதோ, ஒருத்தரை ரொம்ப நம்பி நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்கிறதோ, இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது திருப்பி நமக்கே கூர்மையான ஆயுதமாக கஷ்டமாக பிரச்சனையாக வந்து முடியும். இதில் சந்தேகமே இல்லை. ரெண்டாவதாக நம்ம குடும்ப விஷயத்தையெல்லாம் கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது. சின்னதாக மனைவி கூட கணவர் கூட சண்டை போட்டிருப்போம், குழந்தைங்கக்கிட்டேயும் நமக்கும் சின்ன மன வருத்தம் இருக்கும். அது எல்லாத்தையும் கொண்டு போய் மற்றவங்கக்கிட்ட சொல்கிறது. தொழில் சம்மந்தமாக கொண்டு போய் சொல்கிறது. நம்ம வீட்டு வருமானம் கடன் கஷ்டத்தை எல்லாம் போய் சொல்கிறது. நம்ம ஒரு ஆறுதலுக்காக தான் சொல்லுவோம், அவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக நாமளும் சொல்லுவோம். நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், நம்ம கரெக்டாக இருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட கேட்குறவங்க அப்படி தான் இருப்பாங்களான்னு சொன்னால் அது நம்ம சொல்லவே முடியாது. நம்ம ரகசியங்களை கொண்டு போய் நம்ம முதுகுக்கு பின்னாடியே போய் பேசி நம்மளையே ஏளனப்படுத்துவாங்க. தேவையில்லாத கெட்ட பேரும் அவமானமும் நமக்கு தான் வரும். அதனால் ரகசியங்களை யாருக்கிட்டேயும் நம்ம பகிர்ந்துக்கவே கூடாது. அது நம்ம குடும்ப விஷயம்னு சொன்னாலே அது ரகசியம்தாங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை கொண்டு போய் யாருக்கிட்டேயும் நம்ம பகிரக்கூடாது. எமோஷ்னலாக முடிவெடுக்கக்கூடாது. கோபத்தில் இல்லை அதிகப்படியான பாசத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. வேலையை விடுறது, புதுசாக முதலீடு செய்கிறது அப்படிங்கிற இதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு கோபமே வராது. ஆனால் கோபம் வந்துட்டால் என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. கோபத்தை கொஞ்சம் நேரம் ஒத்தி வச்சுட்டு முதலீடு செய்கிறதா இருந்தாலும் கூட ஆலோசனை கேட்டுட்டு, அனுபவசாலிங்க கிட்ட ஆலோசனை கேட்டு என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லது. மேலும் இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றமெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு பொருளாதாரத்தை பற்றி கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுமாரான பணப்புழக்கம் தான் இருக்கும். ஆனால் வாரத்தோட மத்தியில் எதிர்பாராத லாபம் உண்டாகும். நிலுவையில் இருந்த தொகைகள்லாம் கைக்கு வரும். புதிய வருமான வழிகள்லாம் தென்படும். இருந்தாலும் ஆடம்பர செலவெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. யார் என்ன கேட்டாலும் கையில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்காம நாளைக்கு வேணும்னு நினைக்காம இன்றைக்கே செலவு செஞ்சு முடிச்சுருவீங்க. அதை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தொழில் வியாபாரம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது நிதானம் தேவை. உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். நீங்கள் செய்கிற வாக்குவாதமும் பேச்சும் சரியாக இருந்தாலும் கூட அது பிரச்சனை என்னவோ திரும்ப உங்களுக்கு தான் வரும். கவனமாக இருந்துக்கோங்க.
ஜூன் 20க்கு பிறகு வேலை சுமை குறையும், உங்களுக்கு பாராட்டெல்லாம் கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புது முதலீடுகளில் இந்த வாரம் நீங்கள் பெரிய அளவில் செய்ய வேண்டாம். வாடிக்கையாளர்கிட்ட கனிவாக பேசுங்க. கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கணக்கு வழக்குகளில் தெளிவாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பம், திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை பலப்பட போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான திட்டமிடலாம் நடக்க போகுது. திருமண வரன் அமைய போகுது. ரொம்ப நாளாக தடைப்பட்டு கொண்டிருந்த திருமண பேச்சுக்கள்லாம் இந்த வாரம் சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல வரன் அமைய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்க தம்பதியினருக்கு இந்த வாரம் நல்ல செய்தி கூட வந்து சேரலாம். பிள்ளைகளோட படிப்பில் முன்னேற்றம் காணப்படுங்க. நிலப்பலன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, சொத்துக்கள், பூர்வீக நிலங்கள் வாங்கிறது, விற்கிறது, இருந்த இழுபறிகள்லாம் நீங்கள் போதுங்க. புது வீடு இல்லை வண்டி வாகனமெல்லாம் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு இந்த வார கடைசியில் கூடி வருது. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராசிக்குன்னு ஒரு சில அதிர்ஷ்ட நிறங்கள் தெய்வ வழிபாடுகளுக்கும் இருக்கும்போது அது நம்முடைய எதிர்மறை ஆற்றலை ரொம்ப முழுமையாக நீக்குங்க. பொருத்தமான அதிர்ஷ்டமான நிறம்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் நிறம். மீனராசியோட அதிபதி குரு பகவான்கிறதால இவங்களுக்கு மிக சிறந்த அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் தங்க நிறம். இது முக்கிய சுபகாரியங்களுக்கு போகும்போது பயன்படுத்துங்க. வெள்ளை மற்றும் லேசான நீல நிறம், இந்த நிறங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம். தவிர்க்க வேண்டிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு, அடர் கரும் பச்சை நிற ஆடைகளை முக்கியமான காரியங்கள் போது நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு உண்டான தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு வழிபாடு. மீனராசிக்கு வழிபட வேண்டிய முதன்மை தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. வியாழக்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்குறதும், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுறதும் தோஷங்களை நீக்குங்க. சகல தோஷத்தையும் நீக்கும். வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்யுங்க. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களை சாத்தி கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடுறது உங்களுக்கு கஷ்டகாலத்தோட வீரியத்தை குறைக்கும். ரொம்ப எளிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர்நிலைகளில் உள்ள மீன்களுக்கு பொறி அல்லது உணவு வழங்குறது மீனராசிக்காரர்களோட கர்ம வினைகளை தீர்க்க உதவும். ரொம்ப சிறந்த பரிகாரமாக இது அமையும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட செயல்களை யாருமே குறை சொல்லக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயலை செய்வீங்க. வருமானம் கூட போதுங்க. சந்திரன் சஞ்சாரத்தால் காரிய தடைகள்லாம் நீங்க போகுது. திட்டமிட்டபடி நீங்கள் எல்லா செயலையும் நடத்த போகிறீங்க. எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. ராசியாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் ஆடம்பரமான பொருட்களை வாங்க உங்களை தூண்டும். கடன் தொல்லை குறையும். செலவு செய்யும்போது கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடைகள்லாம் ஏற்பட்டு நீங்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பல தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் கூட முடிவில் வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்குங்க. குடும்பத்தில் சுப செலவுகள்லாம் உண்டாக போகுது. வாழ்க்கை துணையின் எண்ணப்படி பொருட்கள்லாம் வாங்க நேருங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுது. பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்த போகிறீங்க. உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டபடி காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. கலைத்துறையினருக்கு தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கும். அரசியல் துறையினருக்கு செல்வாக்கு கூடும். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை கற்று வெற்றி பெறுவீங்க. அடுத்தவங்களால் ஏற்பட்ட தொல்லையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க போகுது. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு தடப்பட்டிருந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேருங்க. குடும்பத்தில் அமைதி நிலவை குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நீங்கள் போகிறது கொஞ்சம் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகலாம், கவனமாக இருங்க. தேவையில்லாமல் ஒன்றுமே பிரச்சனையே இருக்காது, ஒரு விஷயமே இருக்காது, ஆனால் அங்கே சண்டை வரும். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. பிள்ளைகளோட நலனில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப நல்லது. அக்கறை காட்டணும். வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை. எதுலையுமே தேவையில்லாத வீண் கவலை உண்டாகுங்க. பயணங்கள் போக நேரிடுங்க. கடன் விஷயங்களில் கவனம் தேவை. கடன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதையுமே சாதிக்கும் திறமை உங்களுக்கு அதிகமாகுங்க. நினச்ச காரியத்தை நினச்சபடி நீங்கள் நடத்தி முடிக்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கிறதோட அவங்களால நன்மையும் உங்களுக்கு உண்டாக போகுது. சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்க போகுது. நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்பட போகுது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஒன்று நடக்க போகுது. மேலிடம் நீங்கள் சொல்கிறத காதில் வாங்காதவங்க போல் இருப்பாங்க. அதனால் எல்லாரையுமே நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல வேகம் இருக்கும் உங்களுக்கு. நினச்ச காரியத்தை செஞ்சு முடிக்க எடுக்கும் முயற்சிகள்லாம் சாதகமான பலனை உங்களுக்கு தரும். வீண் மனக்கவலை உண்டாகும், கவனமாக இருந்துக்கோங்க.
பரிகாரமாக ராஜராஜேஸ்வரியை வணங்க மனம் மகிழும்படியான அளவில் காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். கடன் பிரச்சனை குறையும். கடன் பிரச்சனை தீரவே வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.